friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கபாப் ரெசிபி. இது வந்துட்டு கொரியண்டர் மின்ட் கபாப். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான கொரியண்டர் மின்ட் கபாப் பேன்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அவன் இல்லாம ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுறலாம். அதுல விதை எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து நம்ம கொஞ்சத்தை லைட்டா கிரஷ் பண்ணி இதுல சேர்த்திக்க போறோம். இந்த மாதிரி கிரஷ் பண்ணி இதுல சேர்த்திக்கோங்க. ஒரு 3/4 வாசி வெங்காயம், பொரிச்ச வெங்காயத்தை இதுல சேர்த்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலை, கொஞ்சமா புதினா தலை, ரெண்டையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் இதுல சேர்த்திடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பெனஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து சிக்கன்ல நல்லா பிடிக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். அதிக நேரம் ஊற வச்சீங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா உள்ள அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம கிரில் பண்ணும்போது இது வந்து ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருங்க. ஒரு 6 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டர். டைம் இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப இது ஊறட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம எப்படி கிரில் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பேன்ல. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பேன்ல பிளேஸ் பண்ண வேண்டியதுதான். இது மாதிரி பேன்ல போட்டும் கிரில் பண்ணலாம். இல்ல நீங்க நேரடியா தீல காட்டி கூட கிரில் பண்ணலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். 5 நிமிஷத்துல அதுவும் வெந்துடும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூடி வைப்போம். இது வந்துட்டு கொஞ்ச நேரம் கிரில் ஆகட்டும். அப்புறமேட்டு டர்ன் பண்ணி போடலாம். அடுத்த சைடு சீக்கிரமே குக் ஆயிரும். ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் 2 சைடும் திருப்பி போட்டு கிரில் பண்ணீங்கனால வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம டர்ன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும், கிரில் மாஸ் வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு இதே மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணி போட்டு கிரில் பண்ணி இந்த சைடும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்ப இன்னொரு 3 நிமிஷம் பக்கமா வெந்திருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கிரில் மாஸ் வந்துருச்சு. சீக்கிரமே வெந்துரும். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ், தயிர் எல்லாம் சேர்த்திருக்கோம்ல, அதனால சீக்கிரமே குக் ஆயிடும். சாஃப்டா ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஆயிடும். சிக்கன் வந்துட்டு நல்லா இருக்காது. சாஃப்டா கரெக்டா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 3 நிமிஷம் 2 சைடும் கிரில் பண்ணிங்கனாலே போதும். நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். பாத்தீங்களா நல்லா வெந்துச்சு பாருங்க. நல்லா ஒயிட்டா சூப்பரா வெந்துருச்சு நம்மளோட சிக்கன். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கபாப். இதை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா நம்மளோட பேன் கிரில்டு கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கபாபை அடுப்புல எப்படி சுடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குத்துறதுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குத்திக்கோங்க ஒரு கம்பியில. ரெண்டுமே டேஸ்டியா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கேப் விட்டு குத்திக்கோங்க. இந்த மாதிரி கம்பியில இந்த மேரினேஷனை நல்லா இது மேல நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்ப அடுப்புல தீ பத்த வச்சாச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம நேரடியா அப்படியே கிரில் பண்ண வேண்டியதுதான். இதுவும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடும்.
எல்லா சைடும் ஈவனா டர்ன் பண்ணி இதை வந்துட்டு நம்ம நல்லா கிரில் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா கிரில் மார்க் வருது. இப்போ இதுக்கு மேல லைட்டா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில்னா பட்டர் எது வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல கிரில் மார்க் வந்துச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் வந்து கிரில் பண்ணியிருப்பேன். இது வந்து அதுக்குள்ளேயே குக் ஆயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புல கிரில் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்ல எடுத்துடலாம். ரொம்ப சூடா இருக்கும், பார்த்துடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு கொரியண்டர் மின்ட் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டூத் பிக்ஸ் குத்தி சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. இந்த மாதிரி ஆனியன் வெஜ்ஜஸ், அப்புறமேட்டு இந்த மாதிரி கிரீன் சட்னி, அப்புறம் சாலடோட நீங்க சர்வ் பண்ணலாம். ஒரு லெமன் வெஜ் கூட சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ரெஸ்டாரண்டே போக தேவையில்லை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.